மறு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில அவங்க வாயாலே போங்கிற மாதிரி சொல்ல வச்சுட்டாலே. அவங்க 2 பேரும் ஒன்னா போறத பார்த்தா எனக்கு அப்படியே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுமா. எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா 2 பேரும் முறைச்சுக்கிற மாதிரியும் சண்டை போட்டுக்கிற மாதிரியுமே இருக்கு. ஆரம்பத்துல வெளியில படுத்துட்டு இருந்தவன் இப்போ உள்ள போய் படுக்க ஆரம்பிச்சிட்டான். 2 பேருக்குள்ளயும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அன்னைக்கு அவங்க அப்பா இங்க இருந்து போறப்ப கர்ணா வெளியில இருந்து வந்து அந்த ஆள்கிட்ட ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தான். இப்ப நானும் உங்க அப்பாக்காக தான் மறு வீட்டுக்கே வரேன்னு சொல்றான். இப்படியே போச்சுன்னா நீ அவன் பொண்டாட்டி ஆவறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு தோணுது. மா என்னம்மா நீயும் அப்படி சொல்ற? நடக்கிறதா சொல்றேன்டி. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. உடனே இதுங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். ஆமாமா நீ சொல்றதும் சரிதான். இப்ப உன்னை பிடிச்சிருக்கிற அந்த மனசுக்கு அவளை பிடிக்கிறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணணும். அம்மா எனக்கு ஒண்ணு தோணுதுமா. அவ அப்பா மனசு நோக கூடாதுன்னு தானே இதெல்லாம் பண்றாங்க. பேசாம நான் அந்த வீட்டுக்கு இப்பவே போய் உங்க பொண்ணும் பையனும் காதலிச்செல்லாம் ஒண்ணு கல்யாணம் பண்ணல, எதிர்ச்சியா புருஷன் பொண்டாட்டி ஆனவங்க தான் கர்ணா மாமாவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னா பைத்தியக்காரி. என்னடி பிளான் போடுற நீ? நம்மளாலதான் அவ வாழ்க்கை கெட்டு போச்சோன்னு இவனுக்கு அவ மேல ஒரு சின்ன கரிசன் இருக்கு ஆல்ரெடி. இந்த நிலைமையில நீ அங்க போய் உண்மையை உடைச்சு பிரச்சனை பண்ணி அவங்கள பிரிச்சு விட்டேன்னா அவனுக்கு உன் மேல வெறுப்பு வந்துடாத? ஐயோ என்னம்மா நீ இப்படிலாம் பயமுறுத்துற? இப்ப நம்ம என்னதான் பண்றது? அதுக்குதான் புத்திசாலித்தனமா யோசிக்கணுங்கிறது. நீ அங்க போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க நடக்கிற விருந்து உபசரிப்புல அவன் மனசு மாறிடக்கூடாது. அதனால நீ அங்க இருந்து என்னமோ பண்ணி ஆட்டத்தை கல, அது பிரச்சனை இல்ல. ஆனா எக்காரணத்தை கொண்டோ நீ சொல்லணும்னு நினைக்க வேண்டிய உண்மையா நீ சொன்னா கண்டிப்பா அவனுக்கு உன் மேல வெறுப்பு வந்துடும். அதுக்கு பதிலா அந்த உண்மைய அவனை வச்சோ இல்ல அவளை வச்சோ சொல்ல முயற்சி பண்ண. அந்த ஆள்னால அத கேட்டு தாங்கிக்க முடியாது. அப்போ நீ நினைக்கிற மாதிரி நமக்கு சாதகமா ஏதாவது நடக்கும், புரியுதா? நல்லா புரியுதுமா. நான் இப்பவே போறேன். நான் போய் அங்கேயே அவளை அத்தை விட்டுட்டு மாமாவை கூட்டிட்டு நல்ல செய்தியோட வரேன். இறங்கு. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏய் என்ன பாக்குற? ஒரு வீட்டுக்கு போனா எப்படி வெறுங்கையோட போறது? அதுலயும் வேற நீ உங்க அப்பா கிட்ட நல்லா சந்தோஷமா சொகுசா வாழ்றத வேற சொல்லி வச்சிருக்க. அப்படி போறப்போ சந்தோஷமா ஏதாவது வாங்கிட்டு போனா தானே கரெக்டா இருக்கும். அதனால என்ன வேணுமோ பார்த்து சொல்லி வாங்கிக்க. பரவாயில்லையே, இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம யோசிச்ச மாதிரி இவனும் யோசிச்சிருக்கானே. என்ன வேணும் சார்? வேணுமா? வேணாம். அப்புறம் என்னத்துக்கு இங்க பாத்துட்டு இருக்க? டைம் ஆகுதுல, சீக்கிரம் வாங்க. என்ன வேணுமா? அப்பாவுக்கு லட்டு ரொம்ப பிடிக்குமே. ஏய், அது வாங்கணுமா? அண்ணா இந்த லட்டு 1 கிலோ கொடுங்க. சரிங்க சார். எவ்வளோ ஆச்சு? 1 நிமிஷம் சார். இதெல்லாம் உங்க அப்பாவுக்காக தான். 600 சார். ம்
உட்காருங்க. அட சும்மா உட்காருங்க. அட என்ன நம்ம வீட்ல உட்கார கூச்சப்படுறீங்க? நீங்க கொடுத்த இந்த ஒத்த நோட்டுக்காக உட்காருங்கன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, சும்மா உட்காருங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஆ, அம்மாடி இந்து, அம்மா எப்பவும் உன் கூட துணையா இருப்பாம்மா. ம், ஆமா, வா. இந்து வாமா, போம்மா, போய் உட்காரு. மாப்பிள்ளை பக்கத்துல வந்து உட்காருமா. வேற வழியில அப்பாக்காக உட்காந்துதான் ஆகணும். உட்காருமா. டேய் பாஸ்கர், பா. மாப்பிளைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாடா. அது எடுத்துட்டு வரப்பா. இல்ல அதெல்லாம் வேண்டாம். இருங்க மாப்பிள, வண்டியில ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க, தாகமா இருப்பீங்கல்ல. டேய் போய் எடுத்துட்டு வாடா, போ. அதோ போறேன். டக்குனு போ மாப்பிள, நல்லா சில்லுன்னு இருக்கும், வாங்கி குடிங்க. இந்தாங்கக்கா. தேங்க்ஸ். இந்து மாப்பிள்ளை கிட்ட ஒட்டி உட்காருமா.